ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட் கிராணி சாப்டர் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம். நம்ம இத்தனை நாள் போட்ட வரையுமே ஆடியோ நமக்கு சரியாக இல்லை. என் கூட வந்து கேஷவ் இருக்கான், விச் இஸ் நான் உங்கள் அபிவாசினி. நான் உங்கள் கேஷவ் கபிலரசன். ஓகே, இப்போ வந்து கமலா கேம் பிளேக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். செம்ம வியூஸு, உங்களுக்கு மிக மிக மகா தேங்க்யூ சொல்லுவேன் கைஸ். அப்புறம் இப்போ வந்து கேம் பிளேவை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வீடியோ குவாலிட்டி அவ்வளோவா, ஃபோன் தான் ப்ராப்ளம். அப்புறம் வந்து அந்த கடுகு பொறிக்கிற ஸ்மெல்லுன்ற அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். ஆமாம், நாங்கள் கொஞ்சம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறோம். எங்களுக்கு தெரியலை, பட் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் முடிஞ்ச வரையும். இப்போ வந்து பேட் கிராணி தான் போட்டிருக்கோம். நீங்கள் சப்போர்ட் முடிஞ்ச வரையும் கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருந்துச்சுன்னா கைஸ். அதே மாதிரி இப்போ வந்து பேட் கிராணி கிட்டத்தட்ட 6 பொருள் கிட்ட ஆட்டையை போட்டிருக்கோம். அதில் கிராண்ட்பா கிட்டேருந்து 3 பொருள், கிராணி கிட்டேருந்து கிட்டத்தட்ட 3 கிராண்ட்பா சொட்ட தாத்தா கிட்டேருந்து ஒரு 5-6 பொருள் அவ்வளோலாம் இருக்காது. பட் இந்த இது வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம். சீசன்ஸ்லாம் பாருங்கள். இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாங்கள் இந்த இதெல்லாம் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அதுக்கு தான் இப்போ நாங்கள் சொல்கிறோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி கேம் பிளே தெறிக்க விட்றோம். உண்மைதான். சரி, இப்போ என்ன சொல்கிறான்னா, இது வந்து என்னோட நியூ டவுனு. ஒரு டிவி இல்லை, ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை. நான் சும்மாவே இந்த பெட்டில் உட்காந்துருக்கேன். நம்ம நெய்பரெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், என்ன எக்ஸைட்டிங்காக இருக்குன்னு சொல்லி சொல்கிறான். வீட்டில் போய் தான் உட்காந்துருக்கேன். கொஞ்சம் சவுண்ட் வால்யூம்லாம் ஓகே. இப்போ இவன் வந்து வெளில போவான், அதுதான் இப்போ நடக்கும். ரொம்ப படுத்துனாங்க, என்னன்னா செட்டிங்ஸுக்கு போங்க அதுக்கு போங்க அப்படின்னு சொல்லி தந்துருப்பானுங்க. இவ்வளோ ஸ்லோவாக மூவ் பண்ணுது. அதுதான் ஓகே கைஸ். நான் ஆக்சுவலி கேம் பிளே போட்டதை நாங்கள் வந்து இங்கே வந்து ரெக்கார்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஜம்ப் பண்ணுங்க அது பண்ணுங்கன்றானுங்க. சரி, உங்களுக்கு தெரியும். நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து ஏதோ என்ன ஆக்டிக்காது எடிட்டாப்பா அதெல்லாம் இப்போ தான் ஏற்றணும். வயசு ஒரு கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ முன்னெல்லாம் நாங்கள் அதை ஏற்றலை, ஃபோன்லேயே அது இல்லை. இப்போ தான் ஏற்றிருக்கோம். முடிஞ்ச வரையும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க கைஸ். நீங்கள் சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டு செகண்ட் வீடியோ ரொம்ப நாளாக அனுப்பிச்சிக்கிறது, 19 days கிட்ட அனுப்பிச்சு. பட் இப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டோம். ஒன் வீக்னு போட்டுட்ருக்கோம். ஆமாம், சாட்டர்டே சண்டே எப்போ இருந்தாலும். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போடுறோம். ஏன்னா நீங்கள் ஷார்ட்ஸ்க்கு தான் நிறைய வியூஸ் தருவீங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நீங்கள் வந்து இந்த வியூஸ்லாம் அதிகமாக போக மாட்டேங்குது, லாங் ஃபார்ம் வீடியோலாம். ஆமாம் கேஸ், நாங்கள் வந்து ஒரு அளவுக்கு ரொம்ப ஓரளவுக்கு யூடியூப் சேனல் கொஞ்சம் முன்னேறிட்டோம். நீங்கள் கமெண்ட்டில் என்ன வேணும் கேளுங்க, உங்களுக்கு என் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வேணும் கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஏதாச்சும் உதவி செஞ்சே ஆடணும் கைஸ். ஆடு நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க கைஸ். ஆட் இங்கே கொஞ்சம் வருது கைஸ். ஸோ அதனால் ஆடெல்லாம் நான் ரொம்பவே வந்துச்சு. ஸோ அதனால நான் அதை க்ராஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எத்தனை வாட்டி நாங்கள் க்ராஸ் இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா? டக்குன்னு முடிச்சுட்டு போயிடாதீங்க ப்ளீஸ் கைஸ். பாருங்க, இதெல்லாம் ஓட்டிடுங்க, அப்படியே ஓட்டிடுங்க டக்குன்னு. ஓகேவா, ஒரு 15 செகண்ட் கிட்ட ஓட்டிடுங்க. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு இந்த ஜிடி ப்ரொவைல்னு ஒரு ஃபோன் இருக்குது தெரியுமா, தரமான கேமிங் ஃபோன், அதை வாங்கி வீடியோ போடுவோங்க. ப்ராசர் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணிச்சு. ஸோ அதனால தான் நான் சுற்றிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்க்கலாம், கேம் பிளே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்து 2 பெரிய ஹவுஸ் இருக்குன்றாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஹவுஸை நான் ட்ரீம்லேயே நான் பார்த்ததில்ல. இவங்ககிட்ட போய் திருடிட்டு எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறான். திருட்டு புத்தியாக இருக்காங்க ஐஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ஹேண்ட் பேக்கெட்லாம் வந்தால் நான் காரில் ஏறி உட்காந்துப்பேன். ஸோ அதனால தான் காரில் ஏறி பார்த்துட்டு இருக்கேன் கைஸ். இப்போ நான் உட்காருவேன். ஜம்ப் பட்டன் எது இருக்கு குதிக்கா? கிராணி ஹவுஸ் இருக்காங்க. கிராணி ஹவுஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கிராணி ஹவுஸ் நம்மளுக்கு டைம் தெரியும் கைஸ். கிராணி ஹவுஸை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கிராணி ஹவுஸ் தான் போயிட்டுருக்கோம். ஆமாம் கைஸ், லெட்ஸ் கோ. இப்போ கிராணி ஹவுஸை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் கிராணி ஹவுஸு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராணி ஹவுஸ் வந்து கிராணியை பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டாக இருப்பான். அதை அப்படி சொல்லக்கூடாது.
பட் என்ன சொல்கிறேன்னா கிராணி வந்து இதில் கொஞ்சம் காமெடி பீஸ் தான். இது வந்து ஹாரர் கேம் கிடையாது. நாங்கள் கமலா போடும்போதே எப்படி போட்டோம், இப்போ பேஸ்கெட் பால் திருட சொல்கிறாங்க, அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் சொல்கிறேன். தெரியாச்சு. சேரையும் திருட சொல்கிறாங்க, அதையும் தெரியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறோம். இவனுங்க கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தந்துட்டுருக்காங்க. இதை எதுக்குன்னு நான் கேட்குறேன். நானே இல்லை ஆமாம், கமலா நம்ம ப்ராக்டிஸ் மூடில் போட்டோம், கிராண்டே நம்ம ப்ராக்டிஸ் மூடில் போட்டோம். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் இப்போ தான் நாங்கள் விளாடுறோம், எங்களுக்கு அவ்வளோவா தெரியாது ரைட். ஸோ அதனால் நாங்கள் இப்போ ப்ராக்டிஸ் மூடில் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி எங்களுக்கு வீடியோஸ் எடுக்க ரொம்ப பிடிக்கும். பட் நீங்கள் வந்து அந்த இதுக்கு அவ்வளோ சப்போர்ட் தரதில்லை, கேமிங்க்கு தான் இருக்கீங்க. ஸோ அதனால் நாங்கள் கேமிங்க்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரிப்ளை பண்ணியிருந்தேன். உங்களுக்கு கேமிங் வீடியோ வேணுமா, வ்ளாக் வீடியோ வேணுமா, இல்லை கோஸ்ட் வீடியோ வேணுமா கேட்டு நிறைய பேர் கிட்ட 200 பேர்கிட்ட கேமிங் வீடியோ சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலி இது எங்களுக்கு ஒரு ரியல் ஒரு ஹாப்பினஸை கொடுக்குது. ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் 200க்கு ப்ளஸ் போனாலே எங்களுக்கு கொஞ்சம் இப்போ வந்து ஆடு தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் சாரி எங்களுக்கு. நீங்கள் இதையும் ஓட்டுவீங்க 15 செகண்ட் கிட்ட, ஓகேவா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டுலாம் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வயசு ஞாபகம் இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சின்ன வயசுலாம் சொல்லுவார். சின்ன வயசில் எங்கள் அப்பா தூங்கிட்டு இருப்போம், ஏதோ மருமான நபர் வந்து ஆமாம் கைஸ், இப்போ நாங்கள் வந்து இந்த ஆடெல்லாம் கொஞ்சம் ஓட்டிடுறோம், நாங்களே ஓட்டுறோம் தயவு செஞ்சு. ஏன்னா எங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன், அவங்ககிட்ட எல்லாம் சொல்கிறதுக்கு பர்சனலாக இது ரொம்ப பர்சனல், அவங்ககிட்ட சொல்கிறதுக்குலாம் கொஞ்சம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எதனால் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம் நம்பிக்கை, அதையுமே நாங்கள் ஒரு வீடியோவாக போடுறோம். இப்போ வந்து நமக்கு ப்ராக்டிஸ் மூட் முடிஞ்சிருச்சு, இப்போ தான் ரியல் மூடே ஆரம்பிக்குது. நான் ஆரம்பத்திலே வந்து கிராண்டியை போய் ஒம்பளுக்குறேன் பாருங்களேன். இப்போ அந்த குச்சி ஒன்று இருக்கும் கைஸ், எங்கே அந்த குச்சி கொடுத்ததே சிம்பிளி சரக்கு தான் கைஸ். இப்போ வந்து நாங்கள் கிராணியை ஒம்பளுக்குறேன், அந்த குச்சை தேடிட்டு குச்சை காமிக்க மாட்டேறேன் கைஸ். இவனுக்கு எதுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது, அவன் யாருக்கிட்டேருந்து ஆசைப்பட்டானா அவங்க அப்பா அம்மா கிட்ட தான். ஏன்னா அவனுக்கு வந்து மார்க்ஸை விட யூடியூப் அந்த இது ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் குச்சை எடுத்துட்டேன். நம்ம எதுக்கு அந்த கதையை பேசிகிட்டு இருக்கோம், குச்சை எடுத்து நம்ம கேமிங்க்கு வருவோம் வாங்க. அந்த கிராணி மேலே அடித்தேன், அவன் நிற்கிற போஸை பாருங்களேன். அப்புறம் பிடிச்ச கம்மியாக ஆட்டிட்டு நடக்கிறான். ஓகே, இப்போ அவன் நம்மளை அடிக்கிறதுக்காக திரும்பினா, பட் நான் இவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டேன். ஏன்னா ராக்கினா சரி. ஓகே கைஸ், அடிக்கடி குரல் அவள் துரத்துறா நம்மளை துரத்துறா. அவள் ஆக்சுவலி ஓடினா, இப்போ வரா பாருங்க நம்மக்கிட்ட வருவா. எப்படி அவங்க போஸை பாருங்களேன், சும்மா வண்டர்ஃபுல்லாக இருக்குது கைஸ். அப்படியே கம்பீரமா. ஆக்சுவலி சும்மா தான் நான் ஒரு 10 நிமிஷம் கிட்டே ஓடிட்டு இருப்பேன். 16 நிமிஷம். ஆக்சுவலி நான் 16 நிமிஷத்தில் என்னால் முடிஞ்ச வரையுமே கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம கிராணி ஹவுஸில் போய் திருட போகிறோம். ஆக்சுவலி குழந்தைங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, இந்த யார் பார்த்தாலும் சரி நம்ம வியூஸ் நமக்கு ஆக்சுவலி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி எல்லாத்துக்குமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் இதை குழந்தைங்க மெயினாக யார் பார்க்குறதுனாலும் இந்த ஹேபிட் நமக்கு வரக்கூடாது. இட்ஸ் நம்ம திருடுற ஹேபிட் வரக்கூடாது. ஸோ தட்ஸ் வாட் ஐ எம் சேயிங். இப்போ நான் வந்து கொஞ்சம் தூரம் குட்டீஸ், உங்களுக்கு வந்து எப்படி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண தெரியலைன்னா உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அண்ணன் உங்களுக்காக ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக வீடியோ போட்டுருக்கேன். அடுத்தது நமக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, சரியா? நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்தது நம்ம கண்டிப்பாக வந்து ஷார்ட்ஸ் வரும் கைஸ். இப்போ வந்து நம்ம கேமிங்குள்ளே வருவோம். இந்த ஷர்ட்டை தான் நம்ம இப்போ திருடுறோம். ஷர்ட் எடுத்து நம்ம இப்போ இங்கே ஷூ இருக்குது, இங்கே பாருங்கள், இங்கே ஷூவே எடுத்துப்போம். வேறு நம்ம இந்த கிச்சனே திறக்காமல் போகிறேன். இருங்க திறப்போம். ஐயோ படுத்துறானுங்களே. இல்லை ஐயோ சிச்சிட்டு உட்காருவாங்களா. இப்படி தான் நாங்கள் கொஞ்சம் நேரம் லூஸ் பிடிச்ச மாதிரி பண்ணுவோம். பட் பக்காகுதுடா, இப்படி என்னடா இதுச்சு. நான் அந்த கதவே திறக்கல, போங்க. பக்கா பட்டா சரி. இப்போ கிராண்ட்பாவும் நம்மளை சேர்ந்து துரத்து வைப்பாருங்களேன். இப்போ நான் ஓடுறேன், அப்படியே ஓடுறேன். அவர் இப்போ கிராண்ட்பா பாருங்கள், நான் கிராண்ட்பாவை திரும்பி பார்க்காம போயிட்டேன். சே,
ஆக்சுவலி ஏன் நான் இப்படி பேசுகிறோன்னா நாங்கள் ரெக்கார்ட் அந்த ஆக்சுவலி கேமிங் விளாண்டோம் ஸ்க்ரீன் ரெக்கார்டை பண்ணிட்டு இப்போ வந்து நாங்கள் உட்காந்து வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து என்னடா பண்ணுறான்றான் நான் பண்ணணும்லாம் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க. நாங்கள் உண்மையாக சொல்லிட்டோம், சில பேர் சொல்ல மாட்டாங்க, நாங்கள் சொல்லிட்டோம், அவ்வளோதான். தட்ஸ் அவர் நேச்சர். ஓகே, இப்போ நான் வந்து கொஞ்ச நேரம் அந்த ஷர்ட்ஸு கூட போராட்டிகிட்டு இருப்பேன். ஷர்ட்டை தூக்கிட்டே அதை போடுறான்னு சொல்லிட்டு டாஸ்க்கை பாருங்கள். அந்த டாஸ்க்கெல்லாம் நம்ம முடிக்கணும். அடுத்தது நமக்கு வந்து கண்டிப்பாக கோஸ் உங்களுக்கு நாங்கள் கேட்குறோம் பிளேலிஸ்ட்டில். பிளேலிஸ்ட்னால் உங்களுக்கு நாங்கள் போஸ்ட்டில் ஒன்று கேட்குறோம். கேமிங் வேணுமா, இல்லை வ்ளாக்ஸ் வேணுமா, கோஸ் வ்ளாக்ஸ் வேணுமா, இல்லை உங்களுக்கு என்ன வேணும், ஷார்ட்ஸ் வேணுமா, நாங்கள் 4 பிளேஸ் கேட்குறோம். நீங்கள் வந்து அதுக்கு கமெண்ட்டால் ரிப்ளை பண்ணலனாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டால் ரிப்ளை பண்ணாலும் தயவு செஞ்சு நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் அந்த போஸ்ட் அந்த இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, பட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? அப்புறம் இதுதான் நாங்கள் எது போட்டாலும் லைக் பண்ணுங்கள். ஓகேவா? அவ்வளோதான் சொல்லணும். ஆனால் எனக்கு கொஞ்சம் காமெடியாக தான், நாங்கள் 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாது அந்த மாதிரி நாங்கள் 4 பேர் இருக்கோம். யார்? கேஷர், நான், சுப்ரஜா, எஸ்கே, ஏதாவது சிவகார்த்திகேயன். ஸோ நாங்கள் 4 பேர். எப்போயாவது கேஷவோட அக்கா கனிஷ்காக்காவும் வருவாங்க. ஸோ அவங்களாம் வந்து சும்மா என்டர்டெயின்மெண்ட் தூள் கிளப்போம். ஸோ அன்றைக்கி கூட நாங்கள் ஆடியோங்க இந்த கதையை நாங்கள் அப்போ யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கலை. நான் சொல்கிறேன், மாடியில் உட்காந்து இது யூனோ விளாண்டுருந்தோம். அந்த யாரு நீங்கள் எனக்கா அங்கே பின்னாடி ஐயோ தொழில் ஏதோ சரின்னு சொல்லிட்டு ஓடி கீழே ஐயோ அங்கே சிரிக்கிறவர் இருக்கீங்களா சிரிக்காம ரியலி. இது ஆக்சுவலி எப்படின்னா மேலே உட்காந்து யூனோ விளாண்டுட்டு இருந்தோம். நாங்கள் ஹோம் டூரும் முடிஞ்ச வரையும் எங்களால் போடுறோம். யூனோ விளாண்டுட்டு இருந்தோம். அப்போ என்னாச்சுன்னா முன்னாடி வந்து யாரும் துணியெல்லாம் ஆடி உருவம் தெரியுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த அக்கா என்ன பயந்துருக்காங்கன்னா துணி இந்த ஷேடோ காத்து பயந்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் திக்கனாயிடுச்சு. ஸோ நான் சொன்னேன் கனிஷ்காக்கு வந்து ரொம்ப பயந்துட்டு இவெல்லாம் தேய்ச்சி கீழே வந்துட்டோம். நாங்கள் திருப்பி எல்லாருமே வந்துட்டோம், உருட்டிக்கிட்டு வர மாதிரி வந்துட்டோம். ஆனால் என்ன பிரச்சனைனா நாங்கள் யூனோ கடை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். திருப்பி மேலே போய் அதை எடுத்து வச்சு அப்போல்லாம் ஏதோ சவுண்டு ஐயோ நாங்கள் இந்த கதை சொல்கிற சாக்கில் நான் வந்து லேப்டாப்பையும் திருடி போட்டேன். ஸோ நீங்கள் கேமிங்கை பார்க்குறீங்களோ இல்லையோ எங்களோட வாய்ஸை நல்லாவே கேட்பீங்க. நாங்கள் இனிமேல் முடிஞ்ச வரையுமே கேமிங்கோடு சேர்த்து இதை போடுறோம். அடுத்த இதில் நம்ம கண்டிப்பாக கமலாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண அளவுக்கு இதையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதை சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் ஹோம் டூர் போடுறோம், ஷார்ட்ஸ் போடுறோம், வ்ளாக்ஸுமே போடுறோம், எல்லாமே போடுறோம். எங்களால் ஏன் வந்து நாங்கள் ஏன் அதிகமாக எடிட் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளைங்க ஆக்சுவலி எடிட் பண்ணாமல் நாங்கள் அப்படியே போட்டுருவோம். அதிகமாக எடிட் பண்ணுறதில்ல, எடிட் பண்ணாமல் அப்படியே போட்டுருவோம். நாங்கள் வந்து எல்லோரும் எங்கள் டீமில் இருக்க எல்லோரும் வந்து சின்ன பிள்ளைங்க தான், அவ்வளோவா பெரிய பிள்ளைங்க இல்லை. ஆனால் எங்களால் லொக்கேஷன் மேலாம் எடுக்க முடியல. அண்ட் நிறைய டைமிங் ஆகிறதுனால எடிட் பண்ணுறதுக்கும் அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் கொடுக்க முடியல. அது மாதிரி எங்களுக்கு நான் லேட்டாக இப்போ நைட்டு 10-12 மணிக்கா இப்போ எடுக்கிறதுக்கு பயமான்னு சொல்லி 7 மணிக்கெலாம் எடுப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஒரே வீட்டில் இங்கே எங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறேன். ஆக்சுவலி அது உண்மை தான் கைஸ். நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் அந்த நாய் செத்து, ஆனால் உண்மை தான், நாங்கள் சொல்லுவோம் உண்மை தான் ரியலி. அப்புறம் அந்த பேய் வீடியோ சம்திங் எடுத்தோம்ல, அது ஆக்சுவலி இன்னும் போஸ்ட் பண்ணல. ஏன்னா மாறி ஃபோன் இமெயிலில் தான் நாங்கள் யூடியூப் சேனல் இருக்கா. ஸோ மாறி ஃபோனில் இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் போடுறது கஷ்டம். இப்போ நம்ம தாத்தா வீட்டில் இருக்குமா கிராணி வீட்டில் இருக்குமா, யார் என் கிராணி ஹவுஸ் ஒன்லி கைஸ். நம்ம என்ன தாத்தா ஹவுஸ்க்கே போனோமா கடைசியில் தான் போனோம். ஆமாம் கடைசியில் தான் போனோம். ஒரு 15 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் அந்த செகண்ட் தான் போனோம். 10 நிமிஷம்லாம் முடிஞ்சிச்சு, இப்போ 14 நிமிஷம் ஓடிட்டுருக்கு. இன்னும் 2 நிமிஷத்தில் வீடியோ முடிய போகுது. உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ். இப்போ கிராண்ட் நம்மளை துரத்துவார், நான் திரும்பி பார்ப்பேன் பாருங்களேன். பார்த்தீங்களா எந்த பொசிஷனில் அப்படியே ஓடி வருவார், நம்ம திரும்பி பார்த்தோன்னே திரும்பி நின்றுவார். அந்த கேஸா ஆமாம் கைஸ், சவுண்ட்லாம் கேளுங்களேன். இவன் லூஸ் பிடிச்சவன் பண்ணாத கிஷர். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் வீடியோ குவாலிட்டிலாம் நாங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ தான் ரெக்கார்டிங் ஆப்லாம் ஏற்றிருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் வந்து
ஒரு நாளைக்கு நீங்கள் எங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்க. இப்போ நம்ம தாத்தா வீட்டுக்கு போவோமா? தாத்தா வீட்டுக்கு போகிறோம். ஏன்னா அங்கே வந்து அந்த தாத்தா வீட்டுக்கு போகிறோம். ஸோ நாய்க்குட்டி அங்கே தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கோம். அக்கா வீடியோ எடுத்து முடிச்சோன்னா அந்த வீட்டை போய் வீடியோ எடுத்து இவன் வீடியோ எடுத்து முடிச்சோடனே வேறு ஒரு வீட்டை சொல்கிறான். சரி நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து தாத்தா வீட்டில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண கேமை பற்றி பேசுகிறத விட மற்றதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். சாரி கைஸ், சாரி ஃபார். இப்போ நம்ம பால் எடுத்திருக்கோம். நம்ம வந்து நான் முடிஞ்ச வரை ரெக்கார்டே சேர்த்து போட்டுறேன். ஏன்னா அதான் வந்து கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அதெல்லாம் அப்போ தான் பேசுவோம். இல்லைன்னா இப்போ தான் கதை பேசிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா கைஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணா ரொம்ப பிடிக்கும். திரும்ப சைக்கிள் முன்னாடி நான் என்ன பண்ணுவேன். ஆமாம், ஒரு டாஸ்க்கு கலாட்டா எக்ஸ்ப்ளோரிங் அப்படின்னு நாங்கள் போட மாட்டோம். ஐ மீன் நாங்கள் சொல்லிட்டே போவோம். எல்லா சைக்கிளும் எடுத்துட்டு நாங்கள் வந்து தெருவ மாரியம்மன் கோயில் எல்லா இடத்துக்கும் போவோம். ஆக்சுவலி we are in தஞ்சாவூர் கைஸ், we are in தஞ்சாவூர். ஆமாம் கைஸ், நாங்கள் வந்து சைக்கிளில் நாங்கள் வந்து அது சும்மா வீடியோ தான் எடுப்போம். அதுக்கெல்லாம் ஃபோனை வச்சு பாட்டு கேட்கன்னு சொல்லி ரோட்டில் மல்லாக்க வந்துனேன். ஆமாம் கைஸ், பாட்டு கேட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு பின்னாடி தான் உட்காந்துருந்தான். எல்லாருக்கிட்டையும் சைக்கிள் இருக்குது, அவங்க அக்கா கிட்டேயும் இருக்குது, இவங்கிட்டே இருக்குது. பட் அவனுக்கு வீல் இல்லை. செகண்ட் அந்த 2 வீல் எக்ஸ்ட்ரா வீல் இருக்கும்ல, அது இல்லை. இவனுக்கு ஓட்ட தெரில. என் பின்னு உட்காந்து வருவான், பாட்டுக்கிட்டே வருன்னு சொல்லிட்டு நான் ஸ்பீட் பிரேக்கில் ஏற்றுட்டு வீல் கீழே விழுந்துட்டோம். எனக்கா அதில் சிரிப்பு தாங்கலை. இப்போ நம்ம வீடியோ முடிக்க போகிறோம் கைஸ். முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகே, பாய், டாடா, குட் பை, குட் நைட். மிஸ் யூ கைஸ்.